இன்னைக்கு நம்ம டாப் 5 டிடெக்டிவ் மூவிஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதோட 4 படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய படங்களை பத்தி நம்ம சேனல்ல பேசிட்டு வரோம். இப்போ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கீவ்ஸ் அவுட் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆச்சு. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த படம் வந்து ஒரு படம் மட்டும் இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு டிடெக்டிவ் மூவிஸ் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கீவ்ஸ் அவுட் வராம இருக்காது. ஸோ அந்த அளவு ஒரு டாப் மோஸ்டான ஒரு மூவி வந்து சொல்லுவேன். ஸோ இதுல கதை என்ன வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான டிடெக்டிவா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு கேஸ் ஒன்று கிடைக்குது. அதை எப்படி அவர் யூனிக்கா வந்து சால்வ் பண்றாரு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க, எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ நல்லபடியாவே கொண்டு போயிருப்பாங்க. படம் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கான ஸ்பின் ஆஃப் சீரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ நிறைய பேர் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதையும் வந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுமே இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ கீவ்ஸ் அவுட்டை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா The Prisoners அப்படின்னு சொல்லி 2013 ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டபிளான படம் வந்து சொல்லுவேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் வந்து தெரிஞ்சிருக்கும். IMDb 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்லயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட கோர் கான்செப்ட் என்ன வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட பொண்ணு, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹியூ ஜாக்மேன் தான் வந்து நடிச்சிருப்பாப்ல. ஸோ அவரோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடும். அதை வந்து எப்படி அவர் கடைசியில கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஆக்சுவலா ஒரு டிடெக்டிவ் மூவியே கிடையாது. ஆனா எப்படி நம்ம வந்து அந்த நம்ம பொண்ணு ஹீரோட பொண்ணை கண்டுபிடிக்கிற சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு டிடெக்டிவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி முடிச்சிருப்பாங்க, நல்லா யூனிக்காவே முடிச்சிருப்பாங்கன்றத சொல்லலாம். ஸோ நிறைய பேர் படத்தை பார்க்காம இருந்திருப்பீங்க, கண்டிப்பா பாருங்க. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆச்சு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டபிளான மூவின்னு வந்து சொல்லுவேன். ஒரு டிடெக்டிவ் கேட்டகரி அப்படின்னா இந்த படம் வராம இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஜெண்டரி ஆக்டரான லியோனார்டோ டிகாப்ரியோ தான் வந்து நடிச்சிருப்பாரு. படத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவா இருப்பாரு. சோ இந்த மாதிரி ஒரு ஷட்டர் ஐலாண்ட் ஒரு ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான கேஸ் ஒன்று நடந்திருக்கு. அதை வந்து சால்வ் பண்றதுக்கு நம்ம ஹீரோ வந்து போவாரு. சோ படத்துல ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிராமாட்டிக்கா தான் கொண்டு போயிருப்பாங்க, ரொம்ப ஸ்லோ பேஸ்டா தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கிற அந்த மிஸ்டீரியஸான விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சஸ்பென்ஸ் த்ரில்லரா வந்து கொண்டு போக ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரீவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம் வந்து சொல்லுவேன். முக்கியமா நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ ஒரு ஆக்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து மார்க்லஸ்மே வந்து இருப்பாப்ல. சோ ரெண்டு பேரும் ஆக்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும்ன்றத சொல்லுவேன். சோ ஒரு டிடெக்டிவ் மூவிஸ் அப்படினாவே ஷட்டர் ஐலாண்ட பார்க்காம இருந்துறாதீங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 7 அப்படின்ற ஒரு படம். சோ 1995 ரிலீஸ் ஆச்சு. என்ன படம், ரொம்ப பழைய படம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பழைய படங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பீஸை நம்ம இப்போ வரைக்குமே எடுத்துட்டு வருதுன்றத சொல்லுவேன். சோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராட் பிட், மார்கன் ஃப்ரீமேன் எல்லாருமே உள்ள இருப்பாங்க. சோ படத்தோட கதை, அதாவது அந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு ப்ரூட்டுவலா அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரோட எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. சோ படத்துல ஒரு சீரியல் கில்லர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலைகளை வந்து பண்ணிட்டு வரான். சோ அதை நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரோட பார்ட்னருமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த கொலகாரம் பண்ற அந்த கில்லுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவ் இருக்கும், நிறைய ரீசன்ஸும் இருக்கும். சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. சோ அதெல்லாம் என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து பண்றான், அதெல்லாம் எப்படி நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படத்துல சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. சோ பழைய படம் தானே அப்படின்றத பார்க்காம விட்டுறாதீங்க. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா எங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சோ கரெக்டா கமெண்ட் பண்றீங்களான்றத பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. சோ நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு படம். 2009 ரிலீஸ் ஆச்சு. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொன்னாவே, ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொன்னாவே மைண்ட்ல வரது வந்து பாத்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸா தான் இருக்கும். சோ அதுக்குன்னு நாவல் இருக்கு, அதுக்கு சீரிஸே தனியா வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் தான் பார்த்தேன். சோ பெரிய ஃபேன் வந்து சொல்லுவேன். நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா நானும் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியே நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கவும் ஆரம்பிச்சேன். சோ அவரோட இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. அதுல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் வந்து நடிச்சிருப்பாப்ல. சோ அவரோட ரோலை வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிருப்பாருன்னு சொல்லுவேன். விஷுவல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருப்பாங்க. சோ கதையில படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நடக்கும். ஒரு ஸ்பெசிபிக் கேஸ் வந்து கிடையாது. நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸோட இன்டெலிஜென்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா படமாவே இருக்கும். சோ நடுவில் நிறைய விஷயம் வந்து நடக்கும். சோ ஷெர்லாக் ஹோம்ஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸை நீங்க மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுவேன். நாட் ஓன்லி டிடெக்டிவ் ஃபேனா இருக்கணும் நீங்க அவசியமே கிடையாது. ஷெர்லாக் ஹோம்ஸை பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு டிடெக்டிவ் ஃபேனாவே மாறிடுவீங்க. சோ ஷெர்லாக் ஹோம்ஸ் பிரான்சைஸே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குன்ற சொல்லுவேன். நீங்க என்ன ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாத்துங்க. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. சோ இவ்வளவுதான் நம்ம டாப் 5 டிடெக்டிவ் மூவிஸ். சோ இந்த மாதிரி எந்த ஜெனரல்ல உங்களுக்கு படம் வேணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணாம வச்சிருக்கீங்க. சோ படத்தோட ஒன்லைனை வந்து நிறைய படத்தை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் கொடுத்துட்டே இருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. மூவிஸ் அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல தான் போஸ்ட் பண்ணுவேன். சோ இப்பவே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.